ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் கேபேஜ் பொரியல் செஞ்சு காமிச்சிட்டு அடுத்த வீடியோ ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமாங்க, இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த காரசாரமான புளிக்குழம்புக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்க்ரீடியன்ஸோட அளவு சொல்லிக்கிட்டே நான் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பொடி வகையெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆன உடனே புளி கரைசல் ஊற்றிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு 2 கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறணும். புளி நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கத்திரிக்காய் 5 நிமிஷமாக குழம்புல கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் புளிக்குழம்புல நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா துவரம் பருப்பு சேர்க்குறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு வெறும் பேனில் வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அந்த உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு குழம்புல தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்போட திக்னஸை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் தண்ணி சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. குழம்பு கொதிக்க திக்னஸ் கொடுக்கும் இல்லையா, அதனால் கடைசியாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்ச குழம்புக்கு மேலே வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் புளிக்குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
குழம்பு காரமாக இருந்துச்சுனாக்கா சைட் டிஷ் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து புளிக்குழம்புக்கு காம்பினேஷன் வந்து கேபேஜ் பொரியல் சொல்லியிருக்கேன். என்னோட போன வீடியோவில் நான் கேபேஜ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பி சேஃப், பை.